என்னம்மா என்ன சொல்லணும் இப்போ? அதான் இப்போ நாங்களும் போராட்டத்துக்கு இது யாரோ வந்து குத்தி விட்டுருக்கீங்க போடாது. எல்லா ஜாதி மரம் இதில் இருக்கணும். மீறி மரம் என்ன செய்ய போயிடும்? முக்கியமாக 10 பேர் சரியாக தான் போகலாம். போலீஸாரோட வந்து காய்ச்சி வந்தீங்கன்னா ஆனால் போலீஸார் வந்து யாழ்ப்பாண நகருக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே போலீஸார் எல்லாம் எடுத்து தான் வந்து இந்த யாத்திரை வந்து நடக்குது. ஆரியோல சந்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அதாவது யாழ்ப்பாண நகருக்குள்ளே வந்து ஊர்வலம் வந்து விடையிலாது அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி இதில் போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பலாலி வீதியூடாக வந்து போட்டாமன்னு சொல்லி இந்த பக்கத்தினூடாக வந்து போட்டாமன்னு சொல்லி இதில் யாழ்ப்பாண நகருக்குள்ளே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இதில் பாருங்கள் ஐயப்ப பக்தர் எல்லாமே வந்து வரிசைக்கிரமாக வந்து இப்போ ஒரு வரிசையில் வந்து போகிறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையில் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையில் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படியே வந்து ஸ்தம்பித்து நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. யாழ்ப்பாண நகருக்குள்ள அனுமதிக்க முடியாத ஊர்வலத்தை என்று சொல்லி போலீஸார் வந்து சொல்லிக்கிறாங்க. பாருங்க இல்லை பாருங்க போலீஸாரோட வந்து காட்சி நிற்கிறாங்க. இல்லை பார்க்கக்கூடிய மேலே இல்லை பாருங்க போலீஸாரோட அனுமதி கேட்டு வந்து காட்சி நிற்கிறாங்க.
போலீஸாரோட வந்து காய்ச்சி ஒன்றைக்கினா ஆனால் போலீஸார் வந்து யாழ்ப்பாண நகருக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே பொமிஷன் எல்லாம் எடுத்து தான் வந்து இந்த யாத்திரை வந்து நடக்குது. நல்லூரில் இருந்து குறிப்பாக நல்லூரில் இருந்து ஆரியகுல சந்தைக்கு வந்து ஆரியகுல சந்தையில் இருந்து ஸ்டான்லி வீதியினூடாக தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் மறுபடியுமாக கஸ்தூரியார் வீதிக்கு வந்து சென்று கஸ்தூரியார் வீதியில் இருந்து அப்படியே மீண்டும் இந்த பலாலி வீதிக்கு வந்து இணைகிறாம் வந்து இந்த யாத்திரையினுடைய மேப் இது வந்து ஏற்கனவே வந்து போலீஸாருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் வந்து ஒரு சில காரணங்களுக்காக போக்குவரத்து நெரிசலாகும் என்ற ஒரு காரணத்தினால போலீஸார் வந்து இதை வந்து மறக்கினோம். இதில் பாருங்க, இதில் இந்த சந்தை இந்த கெட்டப்பட்ட சந்தை எல்லாருக்குமே தெரியும். ஆரியகுளம் சந்தைக்கு முன்னுக்கு இருக்கிற சந்தை. இந்த சந்தையில் அப்படியே எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள் இல்லை யானை குருசாமி எல்லாருமே வந்து இந்த சம்பித்து நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்கள். பாருங்க, நிறைய நேரமாக வந்து ஸ்தம்பித்து நிற்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இந்த சந்தையில் இதில் விடினம் இல்லை போலீஸார். பலாலி வீதிக்கு குருசாமிகள் யானை மங்களவாத்திய கதைகள் திரும்ப சாமி நேரிலே ஆரியகுலம் சந்தையை நோக்கி வரட்டும். பாருங்க, எல்லாருமே வந்து குழம்பிட்டினம். சாமிமார்கள் வந்து அமைதியாக நிற்கிறோம், என்ன செய்யணும் தெரியாமல். என்னம்மா என்ன சொல்லணும் இப்போ? அதான் இப்போ இது யாரோ வந்து குத்தி விட்டுருக்கீங்க போடக்கு. இதே வேற சிங்களாக்கள் ஊர்வலம் நடத்துறா இல்ல நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா இல்ல தங்களோட நடக்கும். அதான் எல்லா ஜாமி மரம் இதுல இருக்கணும். மீறி மறைச்சு என்ன செய்ய போயிடும் பாருங்க, ஐயப்பனை ஏற்றி வந்த அந்த வாகனம் மட்டும் பாருங்க வருகின்ற அந்த காட்சி வந்து பார்க்குறீங்கல்ல. முக்கியமானவர்கள் 10 பேர் சரியாத்தான் போகலாம். பாருங்க, ஒரு ஐயப்பனும் அவரோட சேர்ந்து ஒரு 10 சுவாமிமார்களை மட்டும்தான் வந்து போக சொல்லி அனுமதிச்சுக்கணும். அந்த ஆரியகுளம் சந்தைக்கு வந்து போய் வர சொல்லி. யானை மற்றும் எஞ்சிய பக்தர்களை வந்து அனுமதிக்கையில் எல்லாரும் வந்து இதில் காத்து நிற்கிற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க.
இப்பொழுது இரவு 6:30 மணி ஆயிருக்குது பாருங்க. பலாலி வீதியினூடாக வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நொதோன் ஜூனி இந்த இடத்துக்கு சந்தைக்கு வந்துடுது. பலாலி வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை நல்லூரான் தண்ணி பத்திரன்னு சொல்லி இதில் பாருங்கள் காந்தரமட சந்தையில் இதில் வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஐயப்ப பக்தர்களுக்கு இதில் தேநீர் உபசாரம் வந்து நடக்குது. பாருங்க இதில் கும்பமெல்லாம் வச்சு வழிபாடு நடக்குது. என்னதான் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெரிசலாக இருந்தாலும் வாகனங்கள் வந்து போகிறதுக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் எங்களுடைய சாமிமார் மாலை அணிந்த சாமியாரை வந்து இந்த போக்குவரத்துகளை வந்து நெரிசல்கள் இல்லாமல் நல்ல வடிவாக ஒழுங்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இப்போ இந்த பலாலி வீதியோடாக வந்து நாங்கள் இப்போ பயணிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தாகசாந்தி இடத்துல வந்து எல்லா சாமிமார்கள் அடியர்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல தேநீர் பருகி கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள்.